2026 தேர்தலில் என்ன முடிவு எடுக்க போறாங்க பிரேமலதா? அடையாளத்தை தக்க வைக்குமா தேமுதிக? விஜயகாந்த் மறைந்த பின்னர் அந்த கட்சி கட்டமைப்பு சார்ந்த இயக்கமா மாறல. தனித்து வலிமை இழந்து நிற்கும் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தின் இன்றைய அரசியல் நிலை என்ன என்பது பற்றி இந்த நிகழ்ச்சியில பார்க்கலாம். விஜயகாந்த் எனும் ஒற்றை மனிதனின் தனிப்பட்ட செல்வாக்கால உருவாக்கப்பட்ட தேமுதிக எனும் இயக்கம் ஒரு காலத்துல இரு திராவிட கட்சிகளுக்கு மாற்றா மூன்றாவது சக்தியா உயரக்கூடும் என்ற பெருமை எதிர்பார்ப்ப உருவாக்குச்சு. கடந்த 2011 சட்டமன்ற தேர்தலில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்ற தேமுதிக அரசியலில் தன் வளர்ச்சியின் உச்சத்தையே தொட்டுச்சு. எதிர்க்கட்சி தலைவராக தொண்டர்களாலும் ரசிகர்களாலும் அன்போடு கேப்டன் அழைக்கப்பட்டாரு. சட்டசபையில் புரட்சி தலைவி ஜெயலலிதாவையே எதிர்த்து பேசிய பெருமைக்குரியவர் தான் கேப்டன் விஜயகாந்த். ஆனா இன்று 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேமுதிக சந்திக்கும் நிலை முற்றிலுமா மாறிடுச்சு. அரசியல் களத்துல தேமுதிக இப்போது போராடுவது தேர்தல் வெற்றிக்காக மட்டுமில்ல, தன் இருப்பை காத்துக்கொள்ள ஒரு நல்ல கூட்டணிக்காகவும் தான். 2011க்கு பிறகு வந்த தேர்தல்களில் தொடர்ச்சியான பின்னடைவு, தனித்து போட்டியிடும் வலிமை குறைந்த நிலை, கட்சியின் ஒற்றை நம்பிக்கையான கேப்டனின் மறைவு என இன்று அது நிலையானது கண்டிப்பாக கூட்டணி அரசியலில் நீந்தி கரை சேர வேண்டிய கட்டாயத்துல இருக்கு. தற்போது திமுக தலைமையிலான கூட்டணியோட சேர மறைமுக பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு வருவதா தகவல் வெளியாகியிருக்கு. கூட்டணி பேச்சுவார்த்தைகள்ல தேமுதிக வச்சிருக்க கோரிக்கை குறிப்பிடத்தக்கது. அது என்ன அப்படின்னா 15 தொகுதிகள், ஒரு ராஜ்யசபா இடம் என்பதுதான் அந்த கோரிக்கை. ஆனா திமுக தரப்புல வெறும் 6 தொகுதிகள் மட்டும்தான் தர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த இடைவேளை தேமுதிகவின் இன்றைய நிலையை வெளிப்படுத்துது. ஒரு காலத்துல எப்படி இருந்த கட்சியே இன்று எத்தனை தொகுதி கிடைக்கும் என்று இன்னொரு கட்சியை எதிர்பார்க்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. தேமுதிக சேருவது திமுக அணிக்கு ஒரு அரசியல் குறியீட்டு பலமாவே இருக்கலாம். விஜயகாந்தின் பெயரோட தொடர்புடைய நினைவு செல்வாக்கு சில பகுதிகளில் வாக்கு மாற்றத்தை உருவாக்கும் என கணக்கீடு இருக்கு. ஆனா அதே நேரத்துல இது திமுக கூட்டணிக்குள்ள உள்ள மற்ற கட்சிகளுக்கு புதிய சிக்கலை உருவாக்கும். ஏற்கனவே திமுக அணியில உள்ள காங்கிரஸ், விசிக, மதிமுக, இடதுசாரிகள் போன்ற கட்சிகள் தொகுதி பங்கீட்டுல அதிகப்படியான எதிர்பார்ப்புகளை வச்சிருக்காங்க. தேமுதிகவை இணைச்சா அந்த சமநிலையை மாற்றக்கூடும். இதனால கூட்டணிக்குள்ள நிச்சயம் அதிருப்தி உருவாகும். தேமுதிக எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனை அதோடைய அடையாள நெருக்கடி. கட்சி உருவானதுல இருந்து அது கேப்டன் என்னும் ஆளுமையின் கட்சியாகவே அடையாளம் காணப்பட்டு வந்துச்சு. விஜயகாந்த் இருந்த காலத்துல அவரது தனிப்பட்ட மக்கள் ஈர்ப்பே தேமுதிகவின் வளர்ச்சிக்காக அடிப்படையா இருந்து வந்துச்சு. அவரின் மறைவுக்கு பின்பு கட்சி ஒரு கட்டமைப்பு சார்ந்த இயக்கமா இன்று வர மாறல. இதன் காரணமாகவே தேமுதிக அரசியல் வெளியில் தனது வலிமையை இழந்து நிற்குது. இன்றைய தமிழ்நாடு அரசியலானது இருபெரும் அணிகளின் கோட்டையா மாறியிருக்கு. திமுக மற்றும் அதிமுக தலைமையிலான கூட்டணிகளுக்கு இடையே வெளியே இருந்து ஒரு கட்சி தனித்து எழுவது என்பது ரொம்பவே கடினமான செயல். உறுதியான வாக்கு அடிப்படை, மாவட்ட அளவிலான அமைப்பு, புதிய தலைமுறை முகங்கள், தெளிவான கொள்கை அடையாளம், இவற்றில் பல அம்சங்கள் தேமுதிகவுக்கு தற்போது தளர்வாக தான் இருக்கு. அதனால தேமுதிகவுக்கான உடனடி அரசியல் தேர்வு கூட்டணி தான். ஆனா நீண்ட காலத்துல அது கட்சியின் அடையாளத்தை மேலுமே சுருக்கிறோம். தேமுதிகவுக்கு 2026 தேர்தல் ஒரு முக்கியமான திருப்பு முனை. கூட்டணியில் சில இடங்களை பெற்று தொடர்வார்களா அல்லது நீண்டகால கட்டமைப்புக்கான மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிப்பார்களா என்பது முக்கியமா இருக்கு. ஆனா இது இரண்டுமே கடினமான பாதை தான் இருக்கு. கூட்டணி தற்காலிக அரசியல் வாழ்வை தரும். ஆனா அது கட்சியை முழுமையா சிறு கூட்டணி கட்சி என்ற அடையாளத்துல முடிக்கிறோம். ஆனால் அதே நேரத்துல தனித்து வளர்வது என்பது தற்போதைய சூழல்ல சற்று கடினம்தான். அது மட்டுமே தேமுதிகவுக்கு மீண்டும் ஒரு சுய அரசியலை உருவாக்கும். ஒரு காலத்துல மாற்று சக்தியா எதிர்பார்க்கப்பட்ட கட்சி இன்று அரசியல் வாழ்வு தொடர்வதற்கே பேரம் பேச வேண்டிய சூழல்ல இருக்காங்க. 2026 தேர்தல் தேமுதிகவுக்கு ஒரு வாய்ப்பாகவும் ஒரு சோதனையாகவும் அமையும். இந்த வாய்ப்பு வெறும் சில தொகுதிகளுக்கானதா அல்ல கட்சியின் எதிர்காலத்தை மீட்டெடுக்கும் புதிய பயணத்திற்கானதா என்பதை தேமுதிகவின் தலைமை தான் முடிவெடுக்கணும். தற்போதைய தமிழக அரசியல் மேடையில் தேமுதிக மீண்டும் எழுமா அல்லது கூட்டணி அரசியலுக்குள் கரைந்து போகுமா என்பதே பலரின் எதிர்பார்ப்பா அமைஞ்சிருக்கு.